என்னென்ன இவ்வளவு கன்றாவையான படத்துல எல்லாம் நடிச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற மாதிரி தாங்க இருந்துச்சு. நம்ம யோஜி யூடியூபர் ஜம்கட்ஸ் ஹரிபாஸ்கர் நடிச்ச மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படிங்கிற படம் 2025 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை அருண் ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவர் இயக்கியிருந்தாரு. இந்த படத்துல ஹீரோவா ஹரிபாஸ்கர் நடிச்சிருந்தாரு. கூடவே பிக் பாஸ் லாஸ்ட்லயும் ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. மீசை முறுக்கு மாதிரி ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு போய் பார்த்தா மைக் செட் யூடியூப் வீடியோ மாதிரி தான் இந்த ஒரு படம் இருந்துச்சு. அவ்வளவு லோ குவாலிட்டியா இருந்துச்சு. கதை ரொம்ப ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. லவ் டுடேவை பார்த்துட்டாங்க போல அதே மாதிரி இளைஞர்களை கவர்ற மாதிரி நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, காலேஜ்ல இருந்து ஒன் சைடா ஹரிபாஸ்கர் கேரக்டர் வந்துட்டு லாஸ்ட்ல கேரக்டர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இருக்கும்போது லாஸ்ட்ல வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தலையை வந்துட்டு இதே முரளி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இல்ல ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணையெல்லாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. கேட்டா தூய்மையான காதலாமா பொம்பளை வெறி புடிச்சு போய் லவ் பண்ற அப்படிங்கிற பேர்ல பல பொண்ணுங்க பின்னாடி பொறுக்கித்தனமா ஹீரோ கேரக்டர் தெரிஞ்சிட்டு இருக்கும். அப்ப ஒரு பொண்ணு கூட வீடியோ கால் பேச போக அது ஃபேக் ஐடியா இருக்கும். அந்த ஃபேக் ஐடி கிட்ட இவங்க அப்பாவுடைய வீடியோ மாட்டிரும். அது எப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மாட்டினதால காசு கேட்கும். காசு அவங்க அப்பாவோட தான் போட்டு விட்டுருவாரு. அந்த காசுக்காக ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு அட்வான்ஸா காசு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போவாரு. அங்க போய் பார்க்கும்போது அந்த ஹவுஸ் கீப்பிங் பண்ணக்கூடிய ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினி இருப்பாங்க. எல்லாரும் எதிர்பார்த்து ட்விஸ்டா தான் இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இவங்க ஹவுஸ் கீப்பரா தன்னுடைய முன்னாள் காதலி வீட்டிலே இருந்தாரு. என்னாச்சு, ரெண்டு பேரும் திரும்ப லவ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறதா கதை. இடையில வந்துட்டு கிரிஞ்சு பண்ணி இருப்பாங்க வீட்டுக்குள்ள ஹவுஸ் கீப்பிங் பண்ற அப்படிங்கிற பேர்ல. சரி, எதுக்குடா இந்த படத்தை கன்றாவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல ஒரு சீன் வரும். ஹீரோவுடைய தங்கச்சி பின்னாடி ஒருத்தன் பொறுக்கித்தனமா தெரிஞ்சிட்டு இருப்பான். அது பார்த்த உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா ஓடி போய் அடிச்சுட்டு பொண்ணுக்கு பின்னாடி சுத்தறியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் எல்லாம் பேசியிருப்பாரு. ஃபிளாஷ்பேக். லவ் பண்றேன்ற பேர்ல டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா ஒரு நாளாச்சும் என்ன நிம்மதியா இருக்க விட்டுருக்கியாடா? நோ ப்ராப்ளம். அந்த டைலாக் ஏத்த மாதிரி அதுக்கப்புறம் திருந்தி வாழ்ந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இல்ல ஏன்னா பொறுக்கித்தனமா சுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி பின்னாடி சுத்தினவங்க கிட்ட சொல்லிட்டு தான் கூட இருக்கக்கூடிய பொண்ணு கிட்ட இவர் பொறுக்கித்தனமா தான் நடந்துப்பாரு. ஒரு கட்டத்துல ஹீரோ வந்து நல்லவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்களாமா. அதனால வந்துட்டு நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம்னு சொல்லிடுவாங்க. இவர் என்ன நினைச்சுப்பாரு, லவ்னு நினைச்சுப்பாரு. ஆனா அந்த பொண்ணு என்ன நினைக்குமாமா, பெஸ்டின்னு நினைக்குமாமா. அதாவது லவ் டுடே கலந்துட்டு இருக்காங்க. அது ஒரு மொக்கத்தனமா ஒரு கிரிஞ்ச எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியில் இப்படி நினைச்சுதான் பழகனியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எமோஷனலா பேசிட்டு போவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு ஹீரோ கூட வந்து சேர்ந்துருவாங்களாமா. எப்படி ஹீரோ வந்து பொண்ணுக்கு பின்னாடி சுத்துவா, வீடியோ கால்ல தப்பான விஷயங்கள்லாம் பண்ணுவான். அப்படி இருக்கிறவன் நல்லவன் நினைச்சு ஹீரோயின் வந்து சேர்றாங்களா? என்னடா படம் இது, என்னடா கேரக்டர் டிசைன் இது? முடிவில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறவங்க ஒன்றும் கெட்டவன் கிடையாது, அவனும் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ஹீரோவுடைய தங்கச்சி பின்னாடி ஒரு சுற்றிட்டு இருந்தான்ல, அவனும் நல்லவன் தானே, அவனுக்கு போய் அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க வைக்க வேண்டியது தானே. ஹீரோக்கு ஒரு நியாயம், ஹீரோ இல்லைன்னா மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா?